ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீத தியானத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் சங்கீதம் 35 நாம் வாசித்தோம். 35 மொத்தம் 28 வசனங்கள் இருந்தபடியினால் 1 to 18 வசனங்கள் வரைக்கும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் கூட மீதியான வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட 19வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக என்று வசனம் ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக பாடுகள் மத்தியில் கடந்து செல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் நாம் இதை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். அநேக சங்கீதங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 75 சங்கீதமாவது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அதில் அநேக மன்றாட்டின் சங்கீதம், கண்ணீரின் சங்கீதம், சந்தோஷமான சங்கீதங்களை எழுதினவர் இப்பொழுது பார்க்கும் பொழுது தன்னுடைய வழக்காளிகளோடு கர்த்தர் வழக்காட வேண்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், துன்மார்க்கன் எழும்பி கொண்டிருக்கிறான், என்னை நிந்திக்கிறான், என்னை அவமதிக்கிறான், அவதூறாக பேசி கொண்டிருக்கிறான், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், அநேக சோதனைகள், துன்பங்கள் இருக்கதான் செய்து எல்லாவற்றையும் சந்திக்க நம்மால் முடியாமல் இருந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நாம் வாசித்தது போல, வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு நாம் அமைதலாய் நாம் இருந்தாலும், நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய வேலையை பார்த்து கொண்டு நம்ம இருந்தாலும், நம்மளை எப்படியாவது பிரச்சனைக்குள்ளதாக இழுப்பதற்கு, தள்ளுவதற்கு அநேகர் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளதாக நம்மளை அமர செய்து நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்ம பாருங்கள், அநேக இக்கட்டு மத்தியில் நம்ம நடந்து போனாலும், அநேக பிரச்சனையின் வழியாக நம்ம கடந்து சென்றாலும், நமக்கே தெரியாத சில பல பள்ளத்தாக்கின் வழியாக நம்ம கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாப்பார். பாருங்கள், நான் அமைதியாக இருந்த போதிலும் கூட என்னுடைய எதிரிகள் எல்லாரும் என்னை சூழ்ந்து எனக்கு விரோதமான காரியங்களை, வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் 20வது வசனத்தில். அப்போ வஞ்சகமான மனிதர்கள், எரிச்சலின் மத்தியில் நம்மளை தள்ளி நம் மீது எரிச்சல் கொண்ட மனிதர்கள் அநேகராக இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மாத்திரம்தான் வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அழிக்க முடியும். சங்கீதத்தில் 7வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் என்று வாசிக்கிறோம். இப்போ தேவன் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. இந்த உலகத்தில் ஒரு கோர்ட்டுக்கு நம்ம போனோன்னா அங்கே அநேக தீர்ப்புகள் ஜட்ஜு கொடுப்பாங்க இல்லையா? அவங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீதி உள்ள மக்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒரு சில நேரத்தில் பார்க்கும் பொழுது அவர் அநீதியான காரியத்திற்கும் தீர்ப்பு கொடுத்து விடுவார், அந்த சூழ்நிலைமையை பொறுத்து. ஆனால் நம் தேவன் நீதிக்கு மாத்திரம்தான் அவர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நீதியில் பிரியப்படுகிற தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் நான் மாற்றுவேன் என்பதை சங்கீதம் 37:6 கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியை யார் வெளிச்சத்தை போல மாற்ற
முடியும்? நம் ஆண்டவரால் மாத்திரதான் மாற்ற முடியும். இருள் போன்றதான மனிதர்கள் நம்மளை சூழ்ந்து நம்மளை இருளிலே தள்ள ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ வென்றால் நம்மளை நீதியின் பாதையில் அவர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய நீதியானது வெளிச்சமாக நியாயமானதை பட்ட பகலை போல கர்த்தர் மாற்றி தருவார் சத்துருக்களுக்கு முன்பதாக. ஆமென். பாருங்க 21வது வசனம், எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ என் கண் கண்டது என்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு அநேகர் அப்படிதான். நம் மீது குற்றம் சுமத்துவதற்கு அவங்க அநேக தவறு செய்தாலும் அவங்க தவறு அழகாக மறைச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிருக்கலாம், அந்த குற்றத்தை சொல்லி காட்டி நான் பார்த்து விட்டேன், இவள் பிடிபட்டு விட்டாள், இவன் பிடிபட்டு விட்டான், இவன் எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? புறமே தள்ளணும், இவனை அழிக்கணும். இப்படிப்பட்டதான மனப்பான்மை உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் அநேகம். ஆனால் கர்த்தருவென்றால் இப்படிப்பட்டதான மனிதர்களுடைய கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதம், அதே சங்கீதம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய முகம் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? செம்மையாய் நடக்கிறவனுடைய வழியை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்து நடத்துவார். 22வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனுக்கு தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார். எப்படிப்பட்டதான வேண்டுதல் என்று சொன்னால், கர்த்தாவே இதை நீர் கண்டீர், மௌனமாய் இராதேயும், ஆண்டவரே எனக்கு தூரமாய் இராதேயும், என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும், என்னை குறித்து அவர்கள் மகிழ ஒட்டாதிரும். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்மளுடைய நியாயத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். துன்மார்க்கனுடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குரிய கொஞ்சம் இருந்தாலும் அது நல்லது. ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட துன்மார்க்கனை போல அநேக காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருக செய்வார். அநேக காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க முடியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் இதை நீங்கள் பாருங்க, என்னை தப்புவீங்க, என்னை விடுதலையாக்குங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த வசனத்துடைய கருத்தே. அவ்வளோதான். என்னை எப்படியாவது தப்புவீங்க, இந்த சத்ருவின் கைகளிலிருந்து, இப்படிப்பட்ட பிடியிலிருந்து என்னை தூக்கி விடுங்க என்று சொல்லுகிறார். பாருங்க 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லெச்சையாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதியை வழங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு ஆபத்து நேரிட்டதை பார்த்து சந்தோஷப்படுகிறவங்க எல்லாரையும் எப்படி பண்ணணுமா? வெட்கப்பட்டு அழிந்து போகும்படி செய்யுங்க ஆண்டவரே என்று சங்கீதக்காரராகிய தாவீது வேண்டுகொள்கிறார். அது மாத்திரமல்ல, என் நீதியை விளங்க பண்ண விரும்புகிறவர்களை ஆண்டவர் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ செய்ய வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் விழ வேண்டும் என்று நினைத்து நீங்கள் ஏதாவது காரியத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எப்படி அழிய வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் நினைக்கலாம். அவங்க இல்லாமல் போகலாம். ஆண்டவரே நான் உண்மையாக இருக்கிறேன், உம்மை உண்மையாய் நான் தேடுகிறேன், என்னை சோதித்து கொண்டே இருக்கிறாங்க, என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, என்னை தள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க, இப்படிப்பட்டதான வாழ்க்கையினால் வாழ முடியல ஆண்டவரே, அவர்களை சந்திங்கன்னு ஒருவேளை நம்ம மாம்ச பலவீனத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க இல்லாமல் போகணும்னு கூட நம்ம ஜெபிச்சிருக்கோம் இல்லை? ஏன்னா அப்பேற்பட்டதான துன்பத்தை அவங்க ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நம்ம நல்ல வாழ்ந்தா அவங்களுக்கு பிடிக்காது. சில பேர் எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது, என்ன விஷயத்துக்கு நம்மளை பார்த்து கோவப்பட, அதில் காரணமே இருக்காது. என்ன நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனாலும் அவங்க பார்க்குற பார்வையில் ஒரு கோபம் இருக்கும். இப்படிப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான மக்களிடத்தில் வாழ்வது மிகவும் கடினம்தான். இப்படிப்பட்டதான மக்களை கர்த்தர் சந்திக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக சங்கீதங்களில் கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட மக்கள் எப்படியாவது அழிந்து போகணும், அவங்க இல்லாமல் போகணும்னு அநேக சாபமான வார்த்தைகளை அவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் எப்படி ஜெபிக்கணும்னா,
ஆண்டவரே இப்படிப்பட்டவங்களை சந்திங்க, இப்படிப்பட்டவங்களை ரட்சிங்க. ஆண்டவரே நான் இப்படிப்பட்டதான வலையில் நான் மாட்டிக்கொண்டேன், என்னை எப்படியாவது இந்த வலைக்குள்ளதாக அவங்க வீசி என்னை இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்படிப்பட்டதான இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. அல்லேலூயா. துன்மார்க்கனோடு வைக்கிறதான ஐக்கியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் நீதியின் பாதையில் நான் நடக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேனேன்னு சொன்னால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் சோதனையோடும் பிரச்சனையோடும் கவலையோடும் நிந்தையோடும் நீங்கள் நடக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும். ஹல்லேலூயா. அவர் உங்களை திருப்தி அடைய செய்வார். பாருங்கள், நீங்கள் நல்லா வாழும்போது, உங்களை சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருக்கும்போது, நன்றாக எல்லா விதத்திலையும் சம்பூர்ணமாய் திருப்தியடைந்து இருக்கும் பொழுது உங்களோடு சந்தோஷமாய் வந்து பேசி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நீங்கள் துக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களை திடப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா? அவர்களை நேசிங்க, அவங்களுக்காண்டி ஜெபிங்க. நிச்சயமாக அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். பெரிய காரியங்களை அவர் செய்வார். அப்படிப்பட்ட நல்ல ஐக்கியங்களுடைய நண்பர்கள் நம்மளுக்கு ஆண்டவர் தரணும். அப்படி தானே? இன்றைக்கு நம்ம நல்லா வாழ்ந்தால் பொறாமைப்பட்டு எரிச்சல் படுறவங்க தான் அநேகமாக இருக்கிறாங்களே ஒழிய, நம்ம நல்லா வாழ்ந்தால் நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. வெளியரங்கமாக பேசுவாங்க, ஆனால் உள்ளார்ந்த இருதயத்தை கர்த்தர் தான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நல்ல நண்பர்களை, நல்ல ஐக்கியத்தை, நல்ல மனிதர்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல நண்பர்களை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிறதான மனிதர்கள், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கிறவர்களை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ இன்பமாக இருக்கும் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய நண்பர் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. நண்பர்களின் கண்களின் மூலமாய் தயவை கர்த்தர் கட்டளையிட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ சந்தோஷமாய் நம்மோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளதாக நம்ம போகணும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய நாவு கர்த்தருடைய நீதியையும் நாள் முழுதும் அவருடைய துதியையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ள தேவன், அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன், அவரிடத்தில் அநியாயம் ஒன்றுமே இல்லை. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்திலுடைய நம்ம பார்க்கும் பொழுது 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீதியை பின்பற்றுகிறவனுடைய வழியை கர்த்தர் நேசிக்கிறார். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு துன்மார்க்கமாய் நாம் வாழக்கூடாது, நீதியில் பிரியப்படுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 92, 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் நாம் இப்படியே நாம் இருப்போம் என்று சொன்னால், துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் போக போக நம்முடைய வாழ்க்கையில் சறுக்கள் வரும், போக போக நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், தீர்க்க முடியாத போராட்டங்கள் வரும். ஆனால் நீதியில் நாம் வாழும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் ஒருவேளை பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் வரும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 96 அதனுடைய 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீதியோடும் சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு நம்ம வாழ்கிறதான இந்த கிருபையின் நாட்களில் மற்றவர்களை பற்றி பேசாமல், தவறான காரியங்கள், அவதூறான காரியங்கள் படிக்கு கர்த்தருக்கு பிரியமான வழியில் நாம் நடந்து, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றது போல, என்னுடைய வழக்காளிகளோட நீர் வழக்காடுங்கன்னு சொன்னது போல ஆண்டவருடைய கரத்தில் நம்ம விடணும். ஹல்லேலூயா.
யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. நாம் சும்மா இருக்க வேண்டும். சும்மா இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்மை வீழ்த்த நினைக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடிப்பார். எல்லாரையும் கர்த்தர் வீழ்த்தி அடிப்பார். நாம் சத்ருவின் முடிவை நம் கண் காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த சங்கீத பகுதியின் மூலமாக, இந்த சங்கீதம் 35வது சங்கீதம் 19 இருந்து கடைசி வசனம் வரைக்கும் நம்ம வாசித்ததில் நம்ம புரிந்து கொண்ட கருத்து என்னன்னா, மற்றவர்களை பற்றி குறை கூறக்கூடாது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தவறான செயல்களை செய்யக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். நம்மளை நீதியோடும் சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். அதனால் எல்லா காரியத்தையும் விட்டு விலகி அவருக்கு பிரியமாய் நடந்து உத்தம மனதோடு அவரை சேவிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதித்து மகிழ செய்வாராக. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.